மகிந்தவை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய மக்கள் வெகு விரைவில் அடுத்த தேர்தலுக்கு வாய்ப்பு. எந்த அரசியல்வாதிகளும் தப்பவே முடியாது அனுர தரப்பு சூழ்நிலை. தாவேகா தலைவர் விஜயின் கைது ஆரம்பமான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன் அர்ஜுனா எம்பி பகிரங்கம். ஹிட்லரின் பாதையில் அனுர அரசு ரணில் கடும் குற்றச்சாட்டு. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்டு மக்களின் அன்பு லாப நோக்கங்களில் இருந்து விடுபட்டது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது பேஸ்புக் கணக்கில் வெளியிட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை மக்களிடையே செலவிட்டதாகவும் மக்களின் அன்பை நன்கு அறிந்ததாகவும் கூறியுள்ளார். இதன் காரணமாக அதன் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளதென்றும் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல, இதயபூர்வமான பிணைப்பு என்பதால் அதை உடைப்பது கடினம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அவற்றை உடைப்பதற்கான முயற்சிகள் மூலம் இன்னும் அதிகமான பிணைப்புகளை வலுப்படுத்த முடியும் என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மக்களிடம் செலவழித்த இந்த நேரம் முழுவதும் ஒரு தலைவராக பெறக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியை அனுபவித்ததாக முன்னாள் ஜனாதிபதி தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் உத்தேசித்து வருகின்றது. மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவான் செனவிரத்னம் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது மேற்கண்டவாறு விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் மாகாண சபை தேர்தலை பிற்போடும் எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சில சட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அவற்றை சீர்படுத்தியதுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் ருவான் செனரத்ன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சிக்கலை சீர்படுத்துவது தொடர்பில் தற்போது பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடமிருந்து 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இவர்களிடம் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், போலீசார் தமக்கு கிடைத்த பெரும் முறைப்பாடுகள் மற்றும் தகவலை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். எனவே அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எமக்கு இல்லை. நீண்ட காலமாக இழக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. சிறை வாழ்க்கையில் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது. நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல் என சித்தரிக்கின்றார்கள். அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழுக்கு சந்தேக நபரிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய அவரிடமிருந்து 31 தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பான அறிக்கைகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாம் பின்வாங்க போவதில்லை. இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை. மாறாக குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான எந்தவித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தல விஜய் தலைமையில் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகியிருந்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்கும் ஐஜி அஸ்ட்ரா கான் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனே சிறப்பு புலனாய்வு குழு கரூர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு அஸ்ட்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதுவரை விசாரணை நடத்தி வந்த விசாரணை அதிகாரி பிரேமானந்த் வழக்கின் கோப்பு மற்றும் ஆதாரங்களை அவரிடம் ஒப்படைத்துள்ளார்.
இந்த நிலையில் சம்பவம் நடந்த வேலசாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு செய்த நிலையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மேலும் 8 பேர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விசாரணை முடிவடைந்ததுடன் தங்களது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் சம்பவம் தொடர்பில் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை கைது செய்ய நேரிட்டால் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் மீது வழக்கு பதியப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கரூர் விவகாரத்தில் நீதிபதிகள் சொல்வதே முக்கியமானது. கரூரில் 41 பேர் பலியானது சாதாரண விடயமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குறித்த சம்பவத்திற்கு தமிழக அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? நாங்கள் காவல்துறை பாதுகாப்பு அளித்தோம். அத்துடன் நிபந்தனைகளை விதித்து ஆலோசனை வழங்கினோம். எங்கள் மீது குற்றம் சாட்டுபவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் யாரையும் அனாவசியமாக கைது செய்ய மாட்டோம். ஆதாரங்கள் இருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் கைது செய்வோம். விஜயை கைது செய்யும் நிலை வந்தால் அவர் கைது செய்யப்படுவார். தேவையில்லாத சூழலில் அதனை செயற்படுத்த போவதில்லை என்று தமிழக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தமக்கு நம்பிக்கை குறைவாக உள்ளதாகவும் அர்ஜுனா இதன் போது தெரிவித்தார். இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த அரசாங்கமும் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகின்றதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, எனது இனத்துக்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டும் ஒரு இனத்தின் கோடாரி கம்பமாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளார்கள். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதிகளின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன். வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது. 2009ஆம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என்று தெரிவித்தார். மேலும் LGBTQ என்னும் கருப்பொருள் ஊக்குவிக்கப்படக்கூடாது என்றும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஹிட்லர் போக்கினால் செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க கடுமையாக சாடியுள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்து இங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்றது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபோது அவருக்கு 50%க்கும் அதிகமான ஆதரவு இருக்கவில்லை. ஹிட்லரின் கட்சி வெறும் 44% வாக்குகளை பெற்றது. எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஹிட்லர் அன்று எதிர்க்கட்சிகளை அழித்தார். கட்சிகளை மாத்திரமல்லாமல் எதிர்க்கட்சி அலுவலகங்களையும் இல்லாதொழித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் செக்கஸ்லோவியா மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டர்களுக்கு இருந்தது. அங்கு சோவியத் படை மிக வலுவாக வேரூன்றி இருந்தது. இருந்தும் செக்கஸ்லோவியாவின் நிறுவனரின் புதல்வர் வெளிவிவகார அமைச்சு கட்டடத்தின் 4ஆம் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக தூக்கி எறியப்பட்டார். இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது. ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்போது செய்வது என்ன? ஜனாதிபதி அனுரவுக்கு வெறும் 44% வாக்குகளே உள்ளது. மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு முயற்சி நீதித்துறையை அடிபணிய செய்வதாகும். குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்கவைக்க எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போல தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்ற நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் இந்த அரசு முயல்கின்றது என்று தெரிவித்துள்ளார்.